வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் என்கிற உறுதியான ஒரு கருத்தை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு அவரை நெடுவாசல் கிராமத்தில் தொடர்ந்து 14 நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற அந்த மக்களின் சார்பாக போராட்ட குழு சந்தித்தது. அந்த சந்திப்பின் போது கிட்டத்தட்ட 45 நிமிட அந்த சந்திப்பின் போது இப்படியான ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. இது எந்த விதத்திலும் தமிழக அரசாங்கம் இதற்கான அனுமதியை கொடுக்காது, அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், விவசாயிகளுடைய அந்த கருத்து என்பது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கிற உறுதியை கொடுத்திருக்கிறார். இந்த போராட்டக்குழுவினுடைய ரெப்ரசன்டேஷனாக இன்றைக்கு அவர்களுடைய தரப்பிலிருந்து வந்தவர்கள் நாளை அங்கே போராடி கொண்டிருக்கின்ற மக்களை சந்தித்து அவர்களோடு கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட முடிவுகளை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நெடுவாசல் போராட்டம் என்பது 14 நாட்கள் தொடர்வது மட்டுமல்ல, இது பல்வேறு விவாதங்களையும் எழுப்பி இருக்கிறது. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்களாக எண்ணெய் உற்பத்தியில, உள்நாட்டு உற்பத்தியில 10% அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சி, நம்மிடம் இருக்கின்ற உள்நாட்டு எண்ணெய் வளங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இதை சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சி. தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் 31 இடங்களுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நெடுவாசல் போராட்டத்தின் மூலமாக இப்படியான அனுமதிகள் மூலமாகவும் வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களின் பல்வேறு விவாதங்களை எழுப்பியிருக்கிறது. நாம் தொடர்ந்து இந்த விவாதங்களையும் நாம் நேர்பட பேசி நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய விவாதத்திலும் கூட நெடுவாசல் தான் மிக பிரதானமாக இருக்க போகிறது. அதோடு கூடவே அடுத்த கட்டமாக இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது டெல்டா முழுக்க மட்டுமல்ல, தமிழகமே வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்ட இந்த சூழல்ல தமிழகத்தினுடைய புதிய ஒரு முதலமைச்சராக எடப்பாடி திரு பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. அது குறித்த முன்னேற்பாடுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன. பட்ஜெட்டுக்கான தயாரிப்புகளில் அந்தந்த துறை அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக எந்தெந்த திட்டங்களில் என்னெல்லாம் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே அதிகப்படியான கடனில் இருக்கின்ற தமிழகம் என்பது இந்த பட்ஜெட்டை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, நிதிநிலை என்பது மோசமான ஒரு சூழல்ல தமிழக அரசாங்கத்தினுடைய இந்த பட்ஜெட் என்னவாக இருக்க போகிறது, விவசாயத்திற்கென்று என்னென்ன விஷயங்கள் கவனிக்கப்பட போகின்றது உள்ளிட்ட விஷயங்களையும் நாம் பேசியிருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். தற்போது நம்முடைய அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார் அதிமுகவினுடைய திரு கோவை செல்வராஜ், அதே போல நெடுவாசல் போராட்ட குழுவின் சார்பாக திரு ராம்குமார், பத்திரிகையாளர் திரு பிரியன், விரைவில் மற்ற விருந்தினர்களும் நம்மோடு இணைவார்கள். திரு ராம்குமார், உங்களோட தொடங்குற இன்றைக்கு முதலமைச்சர் சந்திப்பு, அதுல இருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு எண்ணம் என்னவா இருக்கு? முதல் கட்டமாக எப்படி அதை உணர்றீங்க? நீங்க நாளை போய் அந்த குழு உங்களுடைய மக்களோடு பேசி அதற்கு பிறகு ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்கிற அந்த உறுதி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா? மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் விவசாயிகளும் பொதுமக்களும் இளைஞர்களும் சேர்ந்து நடத்திட்டு இருந்த இந்த போராட்டத்தை தமிழக அரசு மிகப்பெரிய இதை முதல் வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். ஸோ தமிழக அரசும் எங்களோட இப்போ இணைஞ்சிருக்கு. ஸோ தமிழக அரசோட முழு ஆதரவு. ஏன்னா அவர் எங்களை வரவேற்று எங்கள்கிட்ட பேசின முதல் வார்த்தையே, நான் ஒரு விவசாய குடும்பத்தில் சேர்ந்தவன், விவசாயி, இப்பொழுதும் விவசாயி. ஸோ விவசாயியா நான் இந்த போராட்டத்தை ரொம்ப மதிக்கிறேன். ஸோ நிச்சயமாக தமிழக அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த அனுமதிக்காது அப்படின்ற உறுதி கொடுத்துருக்காங்க. அது எங்களோட போராட்டத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்குறோம். இல்ல, இப்போ உறுதிமொழி அப்படின்னு கொடுக்கப்பட்டாலும் கூட அங்க இருக்கிற மக்களுடைய பதில் உடனடியா அதுக்காக கிடைக்கிறதுல பல்வேறு கேள்விகள் எழுப்புறாங்க. அப்படியான கேள்விகள் உங்களுக்கு இருக்கா? தமிழக அரசாங்கம் மட்டுமே இந்த முடிவை எடுத்துட்டனால மத்திய அரசாங்கம் கைவிட்டுடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதா? ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஏன்னா இது மத்திய அரசோட திட்டம், அதுவும் இந்த சிங்கிள் விண்டோன்ற சிஸ்டம்ல அனௌன்ஸ் பண்ண திட்டம். இதுல ஒரு மாநில அரசு எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது இல்லாம இந்த போராட்டத்தை வலுவடைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, எங்களை சுற்றி உள்ள ஒரு 100 கிராமங்கள் ஒன்றிணைந்து அதோட பிரதிநிதிகளோட முன்னெடுப்புல தான் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை அடைஞ்சிச்சு. ஸோ இதை நாங்க இப்போ அடுத்த கட்டம் என்னன்றதை அவங்க கூட எல்லாம் விவாதிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த முடிவை அடைய முடியும். ஸோ இப்போதைக்கு இது முதல் கட்ட மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ தமிழ்நாடு அரசு எங்க கூட இருக்கு. இது வரைக்கும் நாங்க பொதுமக்களாகவும் இளைஞர்களாகவும் இருந்த இந்த போராட்டத்தில் இப்ப தமிழக அரசோட முழு ஆதரவு கிடைச்சிருக்கு. அது மிகப்பெரிய வெற்றி. என்னென்ன கோரிக்கைகள் நீங்க முன் வச்சீங்க? இந்த திட்டத்தை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோட போனீங்களா, இல்ல வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதா? மொத்தம் 11 விதமான கோரிக்கைகள் வச்சோம். அதுல முதன்மையானது தான் திட்டத்தை நிறுத்தணும். இந்த நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை நிறுத்தணும்ன்றது முதல் தரமான கோரிக்கை. இதை அடுத்து நிறைய கோரிக்கைகள் இருக்கு. என்னெல்லாம் சொன்னீங்க? அதுல குறிப்பிடத்தகுந்த கோரிக்கைகள் அப்படின்றதுல என்னெல்லாம்? காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும் அப்படின்றது எங்களோட இன்னொரு பிரதானமான கோரிக்கை.
இல்ல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வருகிறது? உங்களுக்கு வந்து நெடுவாசல் பிரச்சனை, ஏன்னா தொடர்ந்து இப்ப நிலவியல் ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் குறிப்பிடுற ஒரு விஷயம் என்பது ஏற்கனவே டெல்டால பல இடங்கள்ல இதற்கான எக்ஸ்ட்ராக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓஎன்ஜிசியோட ப்ராஜெக்ட் நிறைய இடங்கள்ல போயிட்டு இருக்கு. ஒரு 700 கிணறுகள் தோண்டப்பட்டு அதுல 169 கிணறுகள் இப்போதும் லைவா அது வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சூழல்ல அதெல்லாம் நம்ம வந்து முழுமையா நீங்க தடுக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையா வருது. ஏன்னா நீங்க அந்த மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக மாற்றணும்னா இதுவும் சேர்ந்து வரும்ல. நிச்சயமா வரும். ஏன்னா இந்த கோரிக்கை எங்களோட கூட்டு விவாதத்துல ஏன் அது தீர்மானமா வந்தது அப்படின்னா, இது வெறுமனே நெடுவாசலோட திட்டத்தை மட்டும் ரத்து பண்ணுங்க அப்படின்னா நாங்க ஒரு கிராமம் இன்னைக்கு போராடல. நாங்க அந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட தமிழகமே இணைந்திருக்கு. ஸோ தமிழகமே இணைந்திருக்கிற ஒரு போராட்டத்துல எங்களோட முதல் கட்ட போராட்டம் அப்படிதான் ஆரம்பிச்சது. இந்த திட்டத்தை நெடுவாசல்ல செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு, நெடுவாசல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படுத்தக்கூடாதுன்ற விதத்துல தான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. ஆனா எங்க கூட கைகோர்த்தவங்க அவங்களோட எதிர்கால விஷயம் இது ரொம்ப சுயநலமா போயிடும். நாங்க அப்படி ஒரு தீர்மானத்தோட போயிருந்தோம் அப்படின்னா சுயநலமா இருக்கும். ஸோ அதனால எங்க தீர்மானத்தில் அதையும் சேர்த்துக்கணும். அது ஒரு பிரதானமான தீர்மானமா இருந்தது எங்க பகுதி மக்கள் தேர்ந்தெடுத்த தீர்மானத்தில். ஸோ அதுக்கான நீங்க சொன்ன மாதிரி அந்த 700 கிணறுகள் தோண்டப்பட்டிருக்கு. அதுல சில இடங்கள்ல இல்ல இப்ப உங்க பகுதியிலேயே பல கிணறுகள் தோண்டப்பட்டிருக்கு. பக்கத்து ஊர்கள்லாம் நெடுவாசல் மட்டுமல்ல மற்ற ஊர்கள்ல கிராமங்கள்லயும் இருக்குது. இப்ப அங்க இருக்கிற நிலை எப்படி இருக்கு? அதுல இருந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா? அதனாலதான் நான் அந்த கேள்வி கேட்கிறேன். இல்ல நிச்சயமா, ஏன்னா வானக்கன்காடு, நல்லாண்டார் கொல்லை, வடகாடு பக்கத்துல ஒரு ஊர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 கிணறுகள் வந்து ஏற்கனவே தோண்டப்பட்டு இன்னும் அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆனா தோண்டப்பட்ட நிலையில அப்படியே அந்த பைப் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகல. ஸோ அங்க இருந்து சில கசிவுகள், அதனால சில பக்க விளைவுகள், அது ஏற்படுத்தியிருக்க கேள்விகள்னு ஸோ அடுக்கடுக்கா பக்க விளைவுகள்னா என்ன விளைவுகள் வந்திருக்கு? ஒரு வானக்கன்காடுன்ற ஒரு ஊர்ல அந்த யாரோட நிலத்தை கையகப்படுத்தினாங்களோ அந்த நிலத்தோட உரிமையாளர்கள் ஒரு 4 பேர், உரிமையாளர்கள் 2 பேர், பக்கத்து வயல்களை சேர்ந்த ஒரு மாரிமுத்துங்கிறவர், ஆமா 4 பேர் வந்து புற்றுநோயால மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு பெண்மணி வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இப்போது மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க, தொடர் சிகிச்சையில் இருக்காங்க. ஸோ இது வந்து இதனால தான் நடந்ததா அப்படின்ற கேள்வி எப்போ எழுந்தது அப்படின்னா, இப்போ நாங்கள் இந்த போராட்டத்துக்காக ஏற்படுத்திய விழிப்புணர்வு தெருமுனை கூட்டங்கள், விழிப்புணர்வு படங்கள், அது மூலமா இந்த கேள்வி எழுந்து மக்கள் அதை இப்போ உறுதியா நம்புறாங்க. இதனால தான் கண்டிப்பா இருக்க முடியும் அப்படின்னு நம்புறாங்க. ஏன்னா அது ஒரு சின்ன ஏரியால எத்தனை வருடங்களுக்குள்ள இப்படியான மரணங்கள் நடந்திருக்கு? இது வந்து தொடர்ந்து இருக்குன்னா என்ன சயின்டிபிக்கா இதை வந்து நம்ம இதனாலதான் புற்றுநோய் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான எந்த முடிவுல கடந்த 3 வருடம் கரெக்டா ஒரு 2 மாத இடைவெளியில் ஏற்பட்ட மரணங்கள், இந்த 4 மரணங்களும் அந்த 3 மாத இடைவெளியில் ஏற்பட்ட மரணங்கள்ல இது எல்லாமே அந்த அதற்காக குழாய் பதிக்கும் அந்த இடத்தை கொடுத்தவங்க அல்லது அது அருகில் இருக்கவங்க, அந்த வானக்கன்காடுன்ற கிராமத்தை சேர்ந்தவங்க. இல்ல அதுல என்ன எத்தனை பேர் இப்போ சர்வைவரா இருக்கிறவரு அல்லது அதுக்கான சிகிச்சையில் இருக்கிறவங்க பெண்மணி மதுரையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா ஏற்கனவே திரு வேலு அவர்கள் குறிப்பிட்டாங்க. இப்ப அவங்க குடும்பத்துல அப்படி ஏதாவது ஒரு அச்சம் வெளிப்படுத்தப்படுதா? இதனால வந்து நாங்க இந்த விழிப்புணர்வுக்காக நாங்க ஏற்படுத்தப்பட்ட அந்த திரையிட்ட படங்கள், திரையிட்ட வீடியோக்கள் அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க அதை வந்து இணைச்சு பாக்குறாங்க. இதனாலதான் இது ஏற்பட்டிருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்க எப்படி நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இறந்தவர்கள்ல 4 பேர் ஆண்கள். ஸோ ஆண்கள் அப்படின்றப்போ நிச்சயமா அவங்களுக்கு வேறு மாதிரியான பழக்கங்கள் இருந்திருக்கும். அதனால வந்து அவங்க இறந்துருக்கலாம். பெண்ணுன்றது அது ஒரு ஆக்சிடென்டலா நடந்திருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்கலாம். இப்போ நாங்கள் இந்த விழிப்புணர்வு படங்கள்லாம் காமிச்சதுக்கு அப்புறம், விழிப்புணர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவங்க காரணம் இதுவாக இருக்கும்னு பலமா நம்புறாங்க. இல்ல ஆனா அவங்களுக்கு கேன்சர்னாலதான் இறந்தாங்கிறது வந்து அது உறுதி. கேன்சர்னால தான் இறந்தாங்கன்றது அவங்களோட டெத் சர்டிபிகேட்ல இருக்கிறதா எங்களுக்கு அந்த மரணங்களும் எதனால நிகழ்ந்தது அப்படிங்கிறது தான் சொல்றீங்க. அதனால இந்த ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து இந்த விஷயங்கள்ல இருக்கணும். ஆனா ஏற்கனவே வந்து இப்ப இந்த கிராமங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற குழாய்களை பாதுகாப்பாக அகற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை சிலர் மற்ற கிராமங்கள் வைக்கிறாங்க. அப்படியான ஏதாவது கோரிக்கை நீங்க முன் வச்சீங்களா அரசாங்கத்திட்ட? இல்ல அது விதமா அந்த எங்களோட தீர்மானங்கள்ல அது இல்ல நிச்சயமா. ஆனா இப்ப நீங்க அந்த குழாய் அமைச்சிருக்க இடம்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பன், அதுல ஒரு பேரிகேட் கூட போட்டு அது தடுக்கப்படல. நம்ம ஈஸியா அதை போகலாம். இப்ப மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்த மாணவர்கள் தான் அதை சுத்தி வேலியெல்லாம் வெட்டி வச்சு அதை வந்து கொஞ்சம் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா, அதுல மக்கள் போயிட்டு அதுல போட்டோ எடுத்து கருப்பு கொடி நட்டு வச்சு அப்படிலாம் புகைப்படம்லாம் வெளியிட்டு நம்ம ஊடகங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுல தான் அதோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தது. அப்படிதான் வச்சிருக்காங்க. இல்ல அங்க வந்து அப்பப்போ வந்து ஒரு தீ பற்றிக்குது இப்படி எல்லாம் பல செய்திகள் வருது. அதுல எவ்வளவு தூரம் உண்மை? அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த குழாய்கள்ல இருந்து வெளியேறிய அல்லது மூடப்பட்டிருக்கிற குழாய்கள்ல இருந்து வெளியேறிய எண்ணெய் கசிவுகள்ல இருந்து இப்படியான விபத்துகள் நடக்குது அப்படின்னு தகவல்களாக அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஆனால்
அதுல ஃபேக்ட் என்ன, அப்படியான விஷயங்கள் இல்ல நடந்துட்டு நிச்சயமா எங்க கிராமத்தை சேர்ந்தவங்க அதை எடுத்து இப்போ ஒரு பகுதி அந்த கழிவு வந்து ஒரு கிடங்குல சேமிச்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு பகுதியை எங்க எடுத்து இருக்கிறது? இந்த காணக்கன் காடுல இருந்து வானக்கன்காடு, இந்த நல்லாண்டார் கொள்ளையிலயும் அதே மாதிரி நல்லாண்டார் கொள்ளையில ஒரு அது கழிவு அவங்க ஏற்கனவே அமைச்சு ONGC இருந்து அமைச்சு வச்சிருக்க அந்த கிடங்குல அந்த அந்த தோண்டி இருக்க கிணறு வந்து ஒரு 50 அடி தூரத்துல இருக்கு. அதுல இருந்து ஒரு 50 அடி தள்ளி இந்த கழிவுகள் அதுவா வந்து சேகரமாகுது ஒரு கிடங்குல. அந்த கிடங்கு அவங்களே அமைச்சு வச்சிருக்காங்க. அதை எடுத்து கொடுத்துறப்போ பத்திக்குது அப்படின்னு நம்ம கிராமத்துல இருந்தே சொன்னாங்க. அதே மாதிரி வானக்கன்காடுல கசிகிற அந்த கசிவு வந்து வயல்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை தடுத்து வைக்க கூட இப்போ நான் நல்லாண்டர் கொள்ளையில சொன்ன மாதிரியான ஒரு ஏற்பாடு கூட வானக்கன்காடுல இல்ல. அதுல இருந்து அதுவா கசிஞ்சு அந்த கசிவுங்கிறது இப்போதும் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த கசிவுகள் இதுல நிலப்பரப்புல விவசாய நிலங்களையும் பரவிட்டு இருக்கு. அதை எடுத்து பத்த வச்சாங்கன்னா பத்திக்குது அப்படின்னு. ஏற்கனவே வந்து இப்ப இன்னொரு முக்கியமான கருத்து சொல்லப்படுறதும் நிலவியல் ஆய்வாளர்கள் சொல்றது வந்து, இந்த கிணறுகள் மூடப்பட்ட பிறகு ஒருவேளை இப்ப இதுக்காக என்ன இருக்கான்னு ஆய்வு பண்ணி கெடுக்கிறாங்க, மூடப்பட்ட பிறகு மீண்டும் விவசாயம் செய்யலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அப்படியான ஒரு இது அங்க இருக்கிறதா? ஏற்கனவே மூடப்பட்ட கிணறுகளுக்கு மத்தியில விவசாயம்ங்கிறது நடக்குதா? இல்ல பக்கத்துல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது நீங்க எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணாத கிணறுகள் கேக்குறீங்களா இல்ல பண்ண கிணறுகளே சொல்றாங்க. அதுல ஒருவேளை கிடைக்கல, ஆயில் கிடைக்கலன்னா மூடிட்டு விவசாயத்தை திரும்பி தொடர முடியும் அப்படிங்கிறாங்க. இல்ல அது அவ்வளோ அந்த பர்டிகுலர் இடத்துல கண்டிப்பா முடியாது. அது அவ்வளோ பெரிய ஆழத்துல அந்த செட்டப் பார்த்தோம்னா தெரியும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கராவது குறைஞ்சபட்சம் ஒரு கிணறுக்கு ஒரு 2 ஏக்கராவது கையகப்படுத்தி அதுல செமெண்ட் தளங்களை அமைச்சு அதை திரும்ப விவசாயம் நிலமா மாத்துறதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்த இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஆயிலோ இல்ல மீத்தேனோ எது எடுத்திருந்தாலும் அந்த இடங்களை பார்த்தோம்னா இமீடியட்டா ஒரு 1 இயர் 1 வருஷம் 2 வருஷம் இடைவெளியில பாத்தீங்கன்னா சுற்றி உள்ள பல ஏக்கர்கள் வந்து ரொம்ப பாலைவனமா மாறிடுது. அதுல நிச்சயமா திரும்ப வந்து விவசாயத்தை தொடரவே முடியாது. அந்த நம்பகம் அவங்க கொடுத்தாலும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இல்ல அப்படி அந்த பகுதிகளில் அப்படி ஏற்கனவே விவசாயம் செய்ய முடியாத சூழல் எந்த கிராமத்துல அப்படி ஏற்பட்டிருக்கு? எங்க சுற்றுவட்டார கிராமத்துல அப்படி இல்ல. ஏன்னா எங்க சுற்றுவட்டார இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. வெறும் சோதனைகளும் அந்த கிணறுகள் அமைக்கப்பட்டு அதற்கான நிரந்தரமான அமைவிடங்கள் தான் இருக்க தவிர இன்னும் அங்கிருந்து எடுக்க ஆரம்பிக்கல. பட் நரிமணம்ன்ற ஒரு ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற நரிமணம் ஊர்ல எடுத்து முயற்சி பண்ணி அதை மூடிட்டு வச்சிருக்காங்க. பட் அதை சுத்தி இருக்கிற பல ஏக்கர்கள் இப்போ மிக மிக வறண்ட பகுதிகளா மாறிடுச்சு. மிக அதை பார்த்தோம்னாலே நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த நரிமணம்ன்ற பகுதியை சேர்ந்த நிலங்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ போராட்டக்காரர்கள் தமிழக அரசாங்கம் எங்களோடு இருக்கிறது முதல் கட்ட வெற்றி அப்படின்னு நாங்க பார்க்கிறோம் அப்படின்றாங்க. ஆனாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்பது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இப்படியான ஒரு உறுதியை பெறுவதற்கு அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படிங்கிற கேள்வி இன்னமும் அங்க போராட்டத்தில் இருக்கிறவங்க எழுப்பிட்டே இருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கும்போது பிரதமரை சந்தித்து பேசியபொழுது இந்த திட்டத்துக்கு தனியாக பேசி அழுத்தம் கொடுத்துருக்கார், இந்த திட்டத்தை கைவிடணும்னு சொல்லி. அதோட வந்து அந்த துறையை சார்ந்தவர்களை சந்திக்கிறதுக்காக தமிழக அரசுடைய அதிகாரிகளும் இதுக்கு என்னெல்லாம் செய்யணும், எப்படி ஆய்வு செஞ்சு இதை எப்படி தடுக்கணுங்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறதே ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. பின்னைக்கும் கூட அந்த அதிகாரிகள் வச்சு பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர். அதாவது முதலமைச்சரை பொறுத்தவரை ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு முதலமைச்சர். அவருக்கு விவசாயிகளுடைய அடிப்படை உரிமை என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, எல்லா விஷயமும் தெரிஞ்சவர். அதனால இவங்களுக்கு சொன்னதே அவர் அதான் சொன்னது, நானும் உங்க மாதிரி ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவன் தான், கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. இப்போ 3 விதமான தமிழக அரசு மூலியமாக வணிகத்துக்காக கொடுக்கக்கூடிய ஒரு லைசன்ஸ், அதாவது இவங்க அனுமதி கொடுப்பாங்க, அதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. சுற்றுச்சூழல் மூலமா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலமா அனுமதி கொடுக்கணும், அந்த அனுமதியும் நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லிட்டார். இது 2 இல்லைனாலே அவங்க அந்த வந்து ஆய்வு நடத்தி அது செய்ய முடியாது அந்த இடத்துல. 2வது தடையில்லா சான்றும் தமிழக அரசு கொடுக்காது. அந்த அளவுக்கு தடையில்லா சான்று கொடுக்காம இந்த 3 விதமான தமிழக அரசுடைய அனுமதி இல்லாமல் அந்த இடத்துல செய்ய முடியாது. அதனால இவங்க தைரியமா இருக்கலாங்கிறத இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் தமிழக அரசுடைய அனுமதி இல்லாமல் அங்கே செய்யவும் முடியாது. இது கொடுத்தது 2009 அன்னைக்கு டெப்டி சிஎம்மா இருந்த நம்ம மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்து மீத்தேனுக்கு இதுக்கும் சேர்ந்து கொடுத்தாரு சார், எல்லாம் ஒட்டுக்காக ஒரே டைம்ல கொடுத்ததுதான். இல்ல அது அவர்களே அப்புறம் பிறகு திரும்ப பெற்றாங்க. அதுக்கான மீத்தேன் திரும்ப பெற்றது வந்து தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் வந்து கடுமையா சண்டை போட்டு போராடி அது வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் மத்திய அரசு அது வாபஸ் வாங்கிடுச்சு. இதுக்கு அதுக்கு ஒன்னாவது அனுமதி கொடுத்திருக்காங்க. நீங்க இப்ப உறுதியா உங்களால சொல்ல முடியுமா இந்த இடத்துல நெடுவாசல்ல நிச்சயமாக இந்த பணியை ஆரம்பிக்க மாட்டார்கள். இது ஆய்வு நிலையில தான் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த வேலையும் அங்க நடக்காது. இது முழுமையாக தடுக்கப்படும். அந்த விவசாய மக்களும் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பாக காக்கப்படுவார்கள். விவசாய நிலம் பாதுகாக்கப்படும். எந்த இடத்துல தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி நடந்தாலும் அதுக்கு தமிழக அரசு ஒத்துக்காது. அம்மா என்ன நடவடிக்கை வேறு எந்த பகுதியிலுமே இப்ப ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழக அரசாங்கம் அனுமதிக்காது, கட்டாயம் அனுமதிக்காது.
ஒரு வளர்ச்சி இன்றைக்கு திட்டம் முதலமைச்சரே அப்படின்னு சொல்லியிருக்காரு, பாரதிய ஜனதா கட்சி கேட்டுதான் சொல்கிறது. வந்திருக்கோம். முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, நிச்சயமா நடக்காது. முதலமைச்சரும் தலைமை செயலாளர் கலந்து பேசி எங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க பரிசோதனை பண்ணாங்க, எங்கெல்லாம் ஆய்வு நடத்தினாங்களோ அந்த இடங்களுக்கு சேர்ந்து ஒட்டுமொத்தமா தான் மத்திய அரசோட வேண்டுகோள் வைக்க போறாங்க. நாளைக்கு தெளிவான அறிக்கையும் கொடுக்க போறாங்க. அது இவங்க கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. அதை சொல்லியிருக்கிறாரு. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட ஒரு வேளாண் பகுதியாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதற்கான திட்டங்களோ அதற்கான வாய்ப்புகளையோ தமிழக அரசாங்கம் பரிசீலிக்கிறதா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? காவேரி பகுதி மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் விவசாயிகளுடைய முழு பாதுகாப்புக்காக அவங்களுக்கு வந்து எல்லா பணிகளும் செய்து கொடுக்கப்படும். அங்க வந்து இப்போ வந்து நீண்ட காலம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நரிமணல் எடுத்துறாங்க, இந்த மாதிரி கேஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ஆயில் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்து அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்ப இருக்கிற வேலையை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. புதுசா வந்து இந்த மாதிரி எதுவுமே விவசாயிகளை பாதிக்காத அளவுக்கு தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பண்ணன் சொல்றாரு, நெடுவாசல் விவகாரத்துல கொள்கை முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு அவருடைய பேட்டியாக இருந்தது. ஆனா முதலமைச்சர் வந்து விவசாயத்தை பாதிக்கும் எந்த திட்டமும் அனுமதிக்கப்படாதுன்றாரு. இந்த முரண்பட்ட கருத்துக்கள் இல்ல முரண்பாடு அவர் சொல்ல. அவர் என்ன சொன்னார், இதுவரைக்கும் சுற்றுச்சூழல் துறையிலிருந்து எந்த அனுமதியும் நாங்க கொடுக்கல, அதனால இனிமேலும் கொடுக்க மாட்டோம். அது எது செஞ்சாலுமே வந்து கொள்கை ரீதியா அரசு கொள்கை முடிவு, அரசு கொள்கை முடிவு தான் முதலமைச்சர் என்ன சொன்னார். கொள்கை முடிவுங்கிறது எப்போ எடுக்கப்படும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்ப நீங்க வந்து விவசாயிகளுடைய கவலையை புரிந்து கொண்ட அரசு, ஒரு விவசாயியே முதலமைச்சராக இருக்கிறார் அப்படின்னா விவசாயிகளுடைய போராட்டத்துல 10வது நாளுக்கு பிறகுதானே நம்ம இதுல கவனம் செலுத்துறோம். அரசு எடுக்கிற முடிவு தான் கொள்கை முடிவு. முதலமைச்சர் இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு தான் அரசனுடைய முடிவு. இதுதான் ரெண்டும் ஒண்ணுதான். அதுல எந்த வேறுபாடும் கிடையாது. அமைச்சர் வந்து முதலமைச்சர் எடுக்கிற முடிவு என்னவோ அதுதான் கட்டுப்படுவார். அந்த முடிவு தான் நடக்கும். அந்த முடிவு படி தான் செயல்படுத்துவாங்க. விரைவில் இதுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அரசு சார்பில் உத்தரவாதம் கொடுக்கப்படும், உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருவாங்க. அதுதான் என்ன சிக்கல்னா, இன்னைக்கு நீங்க வந்து பிரதமரை பார்த்த போது அங்க வந்து இதற்காக ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. இதை திட்டத்தை செய்தி குறிப்பில் இருந்தது. இதை செயல்படுத்த மக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படும் வேண்டுகோள் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க அதை கடந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாங்க வந்து இந்த திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை எடுத்து கடுமையா போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கா? மத்திய அரசாங்கம் நிச்சயமாக இது வந்து இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இந்தியா முழுக்க 31 இடங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு கொள்கை முடிவாக அவங்க வந்து அமைச்சகத்துல இன்னைக்கு இது பண்ணிருக்காங்க. பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு இப்ப தமிழகத்துல ஒரு இடத்துல மட்டும் இதை வந்து செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையை மத்திய அரசாங்கம் ஏற்குமா? அப்படி ஏற்காத பட்சத்துல தமிழக அரசாங்கம் என்ன செய்யும்? அதாவது மத்திய அமைச்சரே சொல்லியிருக்காரு தெளிவா, நாங்க வந்து இந்தியா உரை இந்த அனுமதி கொடுத்திருந்தாலும் எந்த பகுதியில் எந்த மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இது எதிர்க்கிறார்களோ அவருக்கு வேண்டாம் என்று நினைத்தா மக்களுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று இல்ல. அங்க இருந்து கான்ட்ராடிக்டரியான வியூஸ் தான் வருது. திரு பெட்ரோலியத்துறை அமைச்சர் பிரதானுடைய பேட்டிகளே அல்லது அவரை சந்தித்து வருகிறவர்கள் சொல்கிறதுலேயே மாற்று கருத்துக்கள் தான் நிறைய வருது. எந்த இடத்துலயும் நாங்கள் நிச்சயமாக இந்த திட்டத்தை கைவிட்டு விடுவோம் அப்படின்னு இதுவரைக்கும் சொல்லப்படல. இல்ல, அவங்க மத்திய அரசே முயற்சி பண்ணாலும் கூட தமிழக அரசனுடைய அனுமதி இல்லாமல் இது அமல்படுத்த முடியாது, செய்ய முடியாது. அதனால தமிழக அரசு இதுக்கு ஒத்துழைக்காது. கண்டிப்பா இந்த திட்டம் வராது. இந்த திட்டம் வராது. விவசாயிகளுடைய பிரச்சனையை நம்ம முழுசா புரிஞ்சிட்டு இருக்கிறோம். விவசாயிகளுக்காக நாங்களும் குரல் கொடுக்கிறோம் போது இந்த விவசாய மக்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தும் போது அதை தடுப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுப்பது ஏன்? அங்கிருந்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அங்க அந்த ஊருக்கு போற எல்லா பகுதிகளிலும் அடைக்கப்படுகிறது. இப்படியான விஷயங்களை ஏன் அரசாங்கம் செய்யணும்? எந்த பொதுமக்களையும் அவரையும் கேளுங்க, எந்த பொதுமக்களையும் யாரும் அச்சுறுத்தி அரசு சார்பாக எந்த அச்சுறுத்தலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு முழுமையா வந்து அவங்க இதுவரைக்கும் 14 நாள் அமைதியா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயாவது இவங்களை வந்து ஒரு அச்சுறுத்தலோ ஒரு தேவையில்லாத விஷயமோ அரசு சார்பில் நடந்திருக்கான்னு கேளுங்க, ஒன்றும் கிடையாது. கைது செய்யப்பட்ட சம்பவம் திருச்சியில இருந்து மாணவர்கள் 2 சக்கர வாகனத்துல போகும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கைது செய்யப்பட்டதையும் பார்த்திருக்கிறோம். நேற்றைக்கு மாணவர்கள் சொல்றாங்க உள்ள எங்களை அனுமதிக்கப்படல. அப்ப விவசாயிகள் அரசாங்கம் மாணவர்களுக்கு என்ன அவசியம் இருக்குன்ற அவங்க நீங்க வந்து முழுசா நாங்க ஆதரிக்கிறோம்ன்றீங்க. அதே நிலைப்பாட்டுல தான் அவங்களும் இருக்காங்க. அப்ப எங்க அந்த நான் சொல்றது அந்த 100 கிராமத்தை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் போற அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாம அமைதியா நல்ல முறையா பண்ணிட்டு இருக்காங்க. சில தேவையில்லாத விஷயங்கள் ஒரு ஏதாவது அங்க வந்து விபரீதமா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது நடந்துடக்கூடாதுக்காக நீங்க வெளியூர்ல இருந்து போக வேண்டியதுல இந்த போராட்டத்துக்கு வந்து முழு ஆதரவு அரசே இருக்குது. அங்க மக்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன முழு ஆதரவாக இது வந்து மத்திய அரசை எதிர்த்து இந்த பிரச்சனை வந்து
இது வந்து கைவிடணும், இந்த இடத்துல செய்யக்கூடாதுங்கிறது தான் ஒரே கோரிக்கை. அந்த கோரிக்கையை தமிழக அரசு ஏத்துட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து வலு சேர்த்துறது தான் ஒழிய வேற ஒன்றும் வெளியே அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு காரணம் தான் ஒழிய எந்த விதத்திலையும் மக்களை வந்து துன்புறுத்துறதோ வலியுறுத்துறதோ கிடையாது. அவங்க கேளுங்க ஏதாவது நடந்திருக்காங்க இல்ல அதை கேட்கலாம். அவருக்கான நெருக்கடியை நீங்க உருவாக்குறீங்க. ஆனா உண்மையை அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. நானே நேற்றைக்கு நம்ம நிகழ்ச்சியிலேயே பல பேர் சொன்னாங்க, குறிப்பிட்டு சொன்னாங்க, எங்களை 8 இடங்கள் இந்த ஊருக்கு வர வழி இருக்கிறது, அந்த எல்லா இடத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்கன்ற குற்றச்சாட்டை நேரடியாக தான் வச்சாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திருப்பிரியன், இப்ப தமிழக அரசாங்கம் இன்றைக்கு முழுமையாக தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கு. முதலமைச்சரே சொல்லியிருக்கார். அதனால அது ஒரு நம்பகத்தன்மை இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. முதலமைச்சர் நாங்க உறுதியா இந்த திட்டத்தை இங்க செயல்படுத்த விட மாட்டோம், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மத்திய அரசாங்கம் இதை எப்படி அணுகும் நீங்க பாக்குறீங்க? இல்லை, முதல்ல சார் பேசின ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதாவது மாணவர்கள் திருச்சியிலேருந்து வந்தாங்க, கைது பண்ணாங்கன்றது ஒரு ஃபேக்ட். அது ஆக்சுவலாக வந்து அதை பற்றி டெல்லியில் வந்து முதல்வர்கிட்ட கேட்கும்போது அதுக்கு அவர் பதில் சொல்ல எழுந்து போயிட்டார். அவர் ஏன் கைது பண்ணீங்கன்ட்டு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம பார்த்தோம். நம்ம அது ஒரு பக்கம் இருந்தாலுமே எவ்வளவு பேர் போராடுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ தமிழ்நாடு அரசாங்கத்தோட குரல் வலுப்படும். இன்னும் ஜல்லிக்கட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவ்வளோ ஒன்றுபட்ட குரல் தான் வந்து மத்திய அரசு வந்து செயல்பட வச்சுது. ஸோ நீங்கள் வந்து நெடுவாசலில் யாரும் போகக்கூடாது, நீங்கள் அங்கங்கே பேரிகேட் போட்டு யாரும் தடுக்கிறது வந்து அர்த்தமே கிடையாது. அவர் என்ன குறிப்பிடாருன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கணும், அறவழி போராட்டம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தா பார்த்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க வந்து ஒன்றுபட்டு தமிழ்நாடே ஒன்றுபட்டு இந்த விஷயத்தில் குரல் கொடுக்குன்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அது வந்து மாநில அரசுக்கு வந்து ஒரு சுலபமாக இருக்கும், மத்திய அரசோட போராடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களே வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசு கையில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து கேபினட் கமிட்டி ஃபார் எக்கனாமிக் ஆஃபீஸில் வச்சு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. 31 இடத்துல அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 169 இடத்துல வந்து இந்த ஏற்கனவே ஆழ்குழாய் இது வந்து இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா இப்போ சார் சொல்கிறாரு பாதிக்கப்பட்ட இடங்கள் நிறையா இருக்குன்றார். அப்போ அந்த இடத்துல வந்து வெறும் கச்சா எண்ணெயும் இயற்கை எரிவாயு மட்டும்தான் எடுக்கிறாங்களா, வேற ஏதாவது எடுக்கிறாங்களான்ற விஷயத்தை யாரும் தெளிவுபடுத்தல இதுவரையும். அந்த ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் பண்ண போகிற இப்போ நெடுவாசலில் போட்டிருக்கிற இன்னும் இந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பொலிட்டிக்கலாக ஆக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். நீங்கள் திமுக சொல்கிறது, பாஜக சொல்கிறது, யாரையுமே சொல்லாதீங்க. ஏன்னா நம்மளுடைய பாலிசி அதுதான். இந்தியன் கவர்மெண்டோட பாலிசி 85% கச்சா எண்ணெயை நீங்கள் இறக்குமதி பண்ணி இருந்தீங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் கீழே போயிட்டே இருக்கு. நீங்கள் 2022க்குள்ள அந்த இறக்குமதியை வந்து 67% வந்து ஆக்சுவலாக வந்து மாற்றணும். 85 67 கொண்டு வரணும் நீங்கள். அதனால ரன்னிங் பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னன்னா, எங்கெங்கே ஆயில் கிடைக்கிறதோ இந்த ஹைட்ரோ கார்பன்ற முறையில் எல்லாமே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்கெங்கே கிடைக்கிறதோ அதை நம்ம வந்து தேடி எடுக்கணும்னு அவங்களுடைய பாலிசி. அது திமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு வந்து காங்கிரஸ் வந்தாலும் சரி, அது ரன்னிங் பாலிசி. ஏதோ உங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்காக நீங்கள் திமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு சொல்றதை வந்து அதை முதல்ல நிறுத்துங்க. மக்களுக்கு பாதிப்படையாத ஒரு திட்டத்தை கொண்டு வாங்கன்றதான் நம்ம கோரிக்கையா இருக்கணுமே தவிர இதை திமுக கொண்டாந்தது, இதை வந்து அதிமுக கொண்டாந்தது, இதை வந்து காங்கிரஸ், அதை தயவு செய்து அதை விட வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கு. தமிழ்நாட்டில் இப்படி பேசியே தான் நம்ம பல விஷயங்களை கோட்டை விட்டு இருக்கோம் நம்ம. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு பாதிக்குதா அதை நிவர்த்தி பண்றதுக்கான வழிகளை பாருங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கையில் ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா, இந்த நெடுவாசல் இப்ப போட்டிருக்கிற அந்த ஆழ்குழாய் கிணறுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னைக்கு நேற்று போட்டது இல்லை. அது போட்டு 4-5 வருஷம் ஆச்சு. சாரை கேளுங்க சொல்வார். அது துருப்பிடிச்சிருக்கிறதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். அது 4-5 வருஷம் ஆச்சு. முதல்ல எந்த ஒரு ஓஎன்ஜிசி யார் போட்டாலுமே அந்த குழாய் எக்ஸ்பிளேஷன் அது போடுறதுக்கு முன்னாடியே லோக்கல் ரெவென்யூ ஆஃபீஷியல் ஷுட் கிவ் பர்மிஷன். நான் வந்து இதை ஒரு டெஸ்ட்டாக போட்டு பார்க்குறேன். அதுக்கு வந்து லோக்கலில் இருக்கிற ஆர்ஐலேருந்து ரிப்போர்ட் போகும், கலெக்டர் வரையும் போகும், கலெக்டர்லேருந்து கீழே வரும். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தெரியாது எதுவுமே நடக்கலை. ஆனால் அல்டிமேட்டாக நீங்கள் கமர்ஷியலாக ஒரு ப்ரொடக்ஷனை பண்ணும் பொழுது அந்த இடத்துல தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா பர்மிஷன் ஃபார் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஒன்று இருக்குது. அதை வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் பல விதங்களில் ஆராய்ச்சி பார்த்து அப்புறம் தான் கொடுப்பாங்க அதை. ஸோ அதனால் ஈஸியாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை தடுக்க முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாலிசி இது மாதிரி வந்து நிறைய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கீழே இருந்து எடுக்கணும், நம்மளோட இறக்குமதியை குறைக்கணும்னு இருந்தால் கூட மக்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து நிச்சயமாக தடுக்கிறதுக்கான ஒரு ரோல் இருக்குது. அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக பண்ணலாம். அதனால நிச்சயமா நம்ம ஒன்றுபட்டு மக்கள் குரல் கொடுக்கணும். இவங்க தான் போராடணும், அவங்க தான் போராடணும் கிடையாது. ஆக்சுவலாக அதாவது சார் சொல்லும்போது அதில் சின்ன குறிப்பிட்டிருக்க மன்னிச்சுங்க. அவர் சொல்லும்போது சொன்னார், இது வந்து போராட போற மக்களை வந்து தடுக்கக்கூடாது, பண்ணக்கூடாது ஒன்று சொல்லிட்டு மத்திய அரசு வந்து உடனடியாக இது வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றதுக்கு பதில் இந்தியாவில் இருக்கிற இடத்துல பூரா தோன்றணும் எடுக்கணுங்கிறாரு. பாலிசியா இருக்குங்கிறீங்க. பாலிசியா இருந்தாலும் மக்களை பாதிக்க கூடாதுங்கிறதா நம்ம சொல்றோம். நீங்க இப்ப இதை வந்து பாலிசி மேட்டரா வந்து ஆதரிக்கணும்னு சொல்ல போறீங்களா, இல்ல மக்களோட சேர்ந்து போராடணும்னு சொல்றீங்களா? பாலிசி மேட்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதே சமயம் மக்களுக்கும் பாதிப்பு இருக்க கூடாது. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடுவதாக மாநில அரசாங்கம் உறுதி கொடுத்திருக்கிறது. அங்கே நெடுவாசல்ல அந்த திட்டம் நடத்த விடமாட்டோம், அதற்காக மக்களுடைய குரலை நாங்களும் எதிரொலிக்கிறோம் என்று இன்றைக்கு முதலமைச்சர் உறுதி கொடுத்திருக்கிறார்.
மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் திரு குமரகுரு. மக்களும் வேணான்றாங்க, மாநில அரசும் இன்றைக்கு உறுதியாக நாங்கள் இதை ஏற்க மாட்டோம் என்று ஒரு உறுதிமொழியை அந்த போராட்டக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் என்ன செய்யும்? நான் வரும்போது எனக்கு பேசிட்டு இருந்த கேட்டேங்க, அது மாதிரி எல்லாத்தையும் மூடணும்னு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. இந்த இடத்த மட்டும் விட்டுருங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக மூடிடுங்க, இந்தியா ஃபுல்லாக மூடிடுங்கிறது ஒரு லாஜிக் இருக்கு. பட் ஆனால் அரசியல் கட்சிகள் சொல்றது வந்து மற்றதெல்லாம் விட்டுருங்க, நெடுவாசலை மட்டும் டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அங்கேயே 2 பிளவு இருக்கு. என்ன காரணம்? ஹைட்ரோ கார்பன் வந்து பிஜேபி ஹைட்ரோ கார்பன், காங்கிரஸ் ஹைட்ரோ கார்பன் கிடையாது, எல்லா ஹைட்ரோ கார்பன் தான். எதிர்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்றா எதிர்க்கணும். இல்லை எதிர்க்கிறவங்க தான் என்ன செஞ்சாங்க, நான் அரசியல் உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அரசியல் பேசாதீங்க, திமுக அதெல்லாம் போகாதீங்க. செய்கிறவங்க என்ன சொல்லணும், சுட்டி காட்டும் போது நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க, நாங்கள் இதை செய்கிறோம், அப்போ என்ன சொல்லணும், நாங்கள் தெரியாமல் கொடுத்துட்டோம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். இல்லை நீங்கள் நடத்துங்க, நாங்கள் கூட இருக்கணும்னு சொல்லணும். எப்படி கூடவே எங்கள் கூடவே வந்துட்டு பாலிசி எல்லாம் நீங்கள் டிரைவ் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு தோண்ட வரும்போது டக்குன்னு விவசாயிகள் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. விவசாயிகளுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவு வேற, அதை நாங்கள் பார்த்துக்கணும். நடுவில் எல்லா கட்சியும் உள்ள வந்து இன்னமும் ஹைட்ரோ கார்பன் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற மாதிரியும், யாரும் தெரியாம ஓவர் நைட்ல வந்து நைட்டு ட்ரில் பண்ண மாதிரியும் எப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்றீங்க? அங்கதான் எனக்கு என்ன சொல்றதுன்னா பாலிசி இல்ல, அது பாலிடிக்ஸ்ன்றோம். இப்போ அண்ணன் சொன்னாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இனிமேல் எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு. தயவுசெய்து ரெக்கார்டை பாருங்க. நீங்க வேணா 3 அமைச்சர்கள் மாறி இருக்கலாம், 3 முதலமைச்சர் மாறி இருக்கலாம், ரெக்கார்டு ஒன்று தானே. 2008 28வது நாள் 4வது மாசத்துல கன்சென்ட் கேட்டு 20,000 ரூபாய் டிடி கொடுத்துருக்காங்க. எங்க ஓஎன்ஜிசி வந்து புதுக்கோட்டையில் இருக்கிற பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, தமிழ்நாடு கண்ட்ரோல் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அந்த ஆக்டை 4 மாசத்துக்கு மேல ஒருத்தர் கன்சென்ட் கொடுக்கல, டீம்டு கன்சென்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை, எதை வேணா தோண்டிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க உடனே திமுகன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு நோ அப்ஜெக்ஷன், அதுதான் அர்த்தம், நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு இடத்துல வந்து 2014 ட்ரில் பண்றோம்னு சொல்றாங்க. ஒரு அங்க இருக்கிற மாவட்ட கலெக்டருக்கு தெரியாது, எம்எல்ஏக்கு தெரியாது, லோக்கல் பாடியில் இருக்க யாருக்குமே தெரியாது. இப்போ பாராளுமன்றத்தில் 2016 டிசம்பர் 5ஆம் தேதி தர்மேந்திர பிரதான் ஒரு கேள்வி கேட்கறாங்க. யார் கேட்கறது? அண்ணா சொன்னார், அதிமுக எம்பி கேட்கிறாரு, இந்த ஹைட்ரோ கார்பன் பற்றி சொன்னீங்களா, அதை பத்தி விளக்குங்கன்னு. அவர் முழுமையா விளக்குறாரு. அதுல எத்தனை இருக்கு, மொத்தம் இவ்வளவு இடத்துல நாங்க போட போறோம், அதுல தமிழ்நாட்டில் இருக்கிற நெடுவாசலும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் தெரியாதா? யாரை ஏமாத்துறதுங்க அதெல்லாம்? ஏன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓஎன்ஜிசி வந்து ட்ரில் பண்ணுமா? பிரியன் சார் சொன்னார், எப்படி பண்ண முடியும்? அதை கேட்க மாட்டோம். ஆனா யார் செஞ்சது? இதுல வேடிக்கை இது விஷயம் மட்டும் இல்ல, ஜல்லிக்கட்டாகட்டும் எதுவாகட்டும் துவக்கி வச்சதெல்லாம் அவங்க. ஆனா போராடுறது போது முதல்ல வந்து அவங்க போராடுறாங்க பாருங்க, அது எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல, மக்கள் அதை எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. திமுக ஜல்லிக்கட்டை இதோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஜல்லிக்கட்டுல நீங்க நிறைய உறுதிமொழிகள் கொடுத்தீங்க, அதனால எதிர்பார்ப்பு அதிகமா போச்சு. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் அமைச்சர்களும் தொடர்ந்து இந்த பொங்கலுக்கு நிச்சயம் ஜல்லிக்கட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட கேள்வி எழுந்து. கார்த்திகை செல்வன் போல ஆளுங்களே என்ன சொல்றீங்க பாருங்க, தவறு செஞ்சவங்களை விட்டுருங்க, உறுதிமொழி கொடுத்தவங்களை பிடிச்சிங்கங்கறீங்க. அதான் அர்த்தம். தவறு செய்தவர்கள் அவங்க தாங்க. எப்படி 2000 இல்ல ஜல்லிக்கட்டு இதோட உடன்பட அப்படி இல்ல, நல்ல ஸ்மூத்தா போயிட்டு இருந்ததை கொண்டு வந்து கெடுத்தது ஜல்லிக்கட்டுல அவங்க. அதுல போக வேண்டாம். இப்போ அது அவங்க பண்ணிட்டு, ஆனா ரோடுக்கு முதல் யார் வந்தது? திமுகவும் காங்கிரஸ் வந்தாங்க. இது யார வந்தது? மக்கள் வந்தாங்க. நெடுவாசல் மக்கள் முதல்ல போராட்டம். இல்ல இதுல வந்து நெடுவாசல் மக்கள் வந்த உடனே காங்கிரஸ் என்ன சொல்லணும்? இல்லைங்க, இது நாங்க எடுத்த பாலிசி தான், இது யார் மேலேயும் தப்பு சொல்லாதீங்க, நம்ம உட்காந்து பேசுவோம், இந்த பாலிசியே தப்பு, ஹைட்ரோ கார்பனே தப்பு, மீத்தேனே தப்புன்னு பேசுங்க, தப்பு இல்ல. இன்னைக்கு சொல்றாங்க நாளை காலை 10 மணிக்கு போராட்டம். ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நாளைக்கு காலை 12 மணிக்கு போராட்டம், நாங்கள் குதிப்போம், நீங்கள் குதிப்போம். என்ன இதெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ற இடமா? இது ஓஎன்ஜிசில ஏன் பாலிடிக்ஸ் பண்றீங்க? நீங்க கொடுக்கலையா கிளியரா? அவங்க திமுக தரப்புல இருந்து இதுக்கு முன்னாடியே நிகழ்ச்சியிலே சொன்னாங்க, நாங்க அதுக்காக வருத்தம் தெரிவிச்சிட்டோம். மீத்தேன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆய்வு பணியில் இருந்த போது அது வந்தது, அதற்கு பிறகு நாங்க அதை பின்வாங்கிட்டோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கிறோம், அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியாம, மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாம, சார் ஆட்சியருக்கு தெரியாம, அல்லது லோக்கல் பாடியில இருக்கிற ஒரு விஓக்கு தெரியாம கூட இந்த நிகழ்ச்சி நடக்க முடியுமா? அப்போதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம இன்னைக்கு வந்து நாங்க மக்களோடு இருக்கிறோம், அவர்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறோம், இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா இது என்னன்னு பாக்குறது. அதிமுக ஆட்சியில் இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி சொல்றீங்க. 2008-9 யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க? அதுக்கு பிறகு 6 வருஷமா உங்க ஆட்சி என்ன பண்ணுறாங்க? இல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் நெடுவாசல்ல என்னைக்கு போட்டாங்க? 2010லயே நெடுவாசல்ல 2011ல இந்த கவர்மெண்ட் வருது. நீங்க அனுமதி கொடுத்து போட்டது. இந்த ப்ராஜெக்ட் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப 2014ல இருந்து நடக்கிற இந்த தொடர் நடவடிக்கைகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆய்வு நடத்த சொல்லி அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்றாங்க. என்ன கொடுத்தாங்க? இதை சேர்த்து கேட்டுருங்க கார்த்திக். ஒண்ணே ஒண்ணு 26/8/2008
பொல்யூஷன் கண்ட்ரோல் கொடுத்ததை இன்னைக்கு கருப்பண்ணை அமைச்சர் வருஷம் சொல்றாரு. 2008 தான். அது உங்களுக்குங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் 2008 நான் கவர்மெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது ஒரு பொறுப்பு உள்ள அமைச்சர் சொல்றாரு, இத பத்தி எங்களுக்கு தகவலே வரலன்னு. 20,000 ரூபாய் வாங்கி உள்ள வச்சிருக்கீங்களா டிடியை, அதுக்கு பதில் சொல்ல வேண்டாமா நீங்க? நாங்க கொடுப்போம் கொடுக்க மாட்டோம்னு. நான் என்ன சொல்றேன், கொடுக்க மாட்டீங்க உங்க இஷ்டம். ஆனா தெரியாதுன்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. ஆனா அமைச்சர் என்ன பண்ணுவார், ஒரு 4-5 அமைச்சர் வந்து தான் தெரியாது, அதிகாரிகள் சொல்லிருக்கணும்ல, ஏங்க நாங்க வாங்கியிருக்கோங்க, நம்ம 20,000 வாங்கி வச்சிருக்கோம், நீங்க இல்லன்னு சொல்றீங்க எப்படிங்கன்னு கேட்கணும்ல. இது வரைக்கும் ஆதாரம் வேணா அண்ணன் கூட இப்ப எடுத்துட்டு போக சொல்லுங்க. சாதாரண போர்வெல் எங்க முன்னாடி இப்போ முதல்வர் உறுதி அளிச்சதுக்கு அப்புறம் எங்க முன்னாடி தொக்கி நிக்கிற கேள்விகள்லாம் இதான். இந்த அரசியல் சாடல்கள், அரசியல் பிரச்சனைகள்ல நாங்க போராடுறது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு. இந்த மாதிரி, அதாவது ஒரு லைசன்ஸ் கொடுத்தாச்சு, சிங்கிள் விண்டோ முறையில் இந்த டெண்டரும் கொடுத்துட்டாங்க மத்திய அரசு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்ற கேள்வி தான் எங்கள் முன்னாடி தொக்கி நிற்குது. ஸோ அதில் தான் நாங்கள் பெருசாக குழம்பி போயிருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே அரசியல்னா நாங்கள் எங்கள் மக்கள் ஏன் அவ்வளோ கிராம மக்கள், பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள் அப்படின்னு ஏன் அவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா, வாழ்வாதாரம், அங்கே இருந்த வாழ்வாதாரம் வந்து இருக்கிற வாழ்வாதாரம் வந்து என்ன ஆகுமோன்ற பயம். அந்த பயம் கூட இல்ல, அது நிறைய விஷயங்கள் இல்ல. அதுலதான் மத்திய அரசுல இருந்து நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுல வந்து என்னெல்லாம் நடக்கும், இந்த திட்டத்தினால பாதிப்புகள்னு ஒண்ணும் இல்ல, அதனால கிடைக்க போற விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. அதையெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கோ அல்லது அரசாங்கம் சொல்வதை கேட்பதற்கோ தயாராக இருக்கிறோமா, அல்லது ஒட்டுமொத்தமாக இதனால் இழப்பு மட்டுமே ஏற்படும் அப்படிங்கிற அந்த கருத்துல தான் இப்ப மக்கள் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார ஈட்டு வந்து நடக்கும்ன்றது அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இல்ல, இழப்பு ஒண்ணும் பெருசா வராதுன்றாங்க. எடுக்கப்படுகின்ற இடம் ரொம்ப குறைவு, அதுக்காக நிலம் வந்து ரொம்ப குறைவா தான் எடுக்க போறோம், விவசாயத்துக்கு பாதிப்பு இருக்காது, நிலத்தடி நீர் பாதிக்காது, வேற எந்த சுற்றுச்சூழல் பாதிப்பும் வராது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை தான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற அல்லது அமைச்சர்களும் சொல்றாங்க. இப்போ நீங்க இதுல ஜியாலஜிஸ்டா இருக்கிற, அதுல முக்கியமா இதுல ஆய்வு பணிகள் ஈடுபட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க. அந்த அவர்களுடைய அந்த கூற்றுல உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லையா, அல்லது அது உங்களை கன்வின்சிங்கா வைக்கலையான்னு? இல்ல, கன்வின்சிங் இல்லை. இது உறுதியான ஒரு விஷயம். என்னன்னா, நாங்க சயின்டிஸ்ட் நிறைய பேர் இப்ப எங்க கிராமத்து, எங்க பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொறியாளர்கள் வந்து வெளிநாடுகள்ல எண்ணெய் நிறுவனங்கள்ல பணிபுரிகிறாங்க. இவங்க தான் முதல்ல இதுக்கான விவாதத்தை ஆரம்பிச்சு வச்சது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அடுத்த நாள் எப்படி கிராமத்துல மக்கள் எல்லாம் கூடி ஒரு இது பண்ணாங்களோ, அதே மாதிரி இளைஞர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சு நாங்க வந்து இதை தனியா ஒரு தன்னெழுச்சியா எப்படி நடந்தது அப்படின்னா, இது முதல்ல அறிஞர்களோட அறிவுரை தான் எங்களுக்கு வந்தது. ஒரு சிறு கிணறு, இந்த டிஸ்கவர்டு ஸ்மால் ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு சிறு கிணறு ஒரு இடத்துல அமைக்கப்பட்டா அதுக்கு அவங்க உபயோகப்படுத்துற மேல உள்ள நில அளவு தான் சிறிது. கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மத்திய அரசு அனுமதிச்சிருக்க மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். நெடுவாசலோட இந்த கிணறுக்கு அனுமதித்திருக்க இடத்தோட அளவு வந்து 10 கிலோமீட்டர். அந்த 10 கிலோமீட்டர் எங்கே இருக்குன்னா மேலே இல்லாட்டியும் கீழே இருக்கும், 6000 அடிக்கு கீழே. ஸோ ஒரு இந்த எஸ்எஃப்எல்ன்றது ஸ்மால் டிஎஸ்எல்ன்றது ஒரு குறைஞ்சபட்சம் 25 சதுர கிலோமீட்டரை பாதிக்கும்னா அதுக்கப்புறம் எந்த காலத்துலையும் அந்த இடங்கள்ல விவசாயமே பண்ண முடியாது. இது வந்து குறைஞ்சபட்சம். ஸோ நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், காற்று மாசுபடும், நிலம் மாசுபடும். இது அதுக்கப்புறம் அங்க வாழ்றது. ஏற்கனவே தஞ்சை டெல்டா பகுதியில இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, அங்கெல்லாம் இந்த பாதிப்புகள் இல்ல அப்படிங்கறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. இங்க நிச்சயமா இருக்கு சார். நம்ம இப்ப திருவாரூர் மாவட்டம் எடுத்தோம்னா, திருவாரூர் மாவட்டம் வந்து தஞ்சாவூரோட கலர்ல இருந்த மாவட்டம். அதாவது இப்ப நாங்க நெடுவாசல என்ன முன் வைக்கிறோம் அப்படின்னா, நீங்க நெடுவாசலுக்கு வந்து பாருங்க, யாரெல்லாம் இது நல்ல திட்டம் சொல்றீங்களோ ஒரு முறை எங்க பகுதியை, நெடுவாசல் மட்டும் இல்ல, நெடுவாசல் பக்கத்துல அணவயல், மாங்காடு, வடகாடு, இந்த பக்கம் வானக்கன்காடு, கருக்காக்குறிச்சி, மிகப்பெரிய வளமான பகுதி. அது சவால்களுக்கு மத்தியிலையும் இப்ப நீங்க காவிரி தண்ணி வந்து எவ்வளவு நாளா பொய்த்து போச்சு, மழையும் எவ்வளவு நாளா பொய்த்துருச்சுன்னு தெரியும். இதை தாண்டியும் இப்ப அந்த பகுதியில நீங்க பயணிச்சீங்கன்னா அதோட வளமை வந்து உங்களை பிரமிக்க வைக்கும். இதுக்கு முழுக்க எங்க விவசாயிகள், எங்க மக்கள் போட்ட அவங்களோட உழைப்பு தான் காரணம். இப்போ வேடாசிரியர் காலைல பேசிட்டு இருக்கும்போது கூட என்ன சொன்னார் அப்படின்னா, விவசாயத்தை வந்து ஒரு தொழில் அங்கே யாருமே பண்ணல. அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்து ஒரு தொழில் அங்கே யாருமே, அது ஒரு வழிபாடு மாதிரி பண்றாங்க. வழிபாடுன்றது நம்ம எவ்வளோ போடுறோம் எவ்வளோ எடுக்கிறோன்ற கணக்கு, அது வந்து ஒரு டெடிகேஷன் இருக்கும். வழிபாடா விவசாயத்தை பண்ற மக்கள் வாழ்ற பகுதி. ஸோ அந்த பகுதியில வந்து அந்த பகுதியை திருவாரூர் மாவட்டம் தான் இந்த மாதிரி வளமையா இருந்த மாவட்டம் தான் திருவாரூர் மாவட்டம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி, வெறும் 30 வருட இடைவெளியில திருவாரூர் மாவட்டம் கிட்டத்தட்ட இப்போ ராமநாதபுரம் மாவட்ட கலருக்கு வந்துருச்சு. இதுக்கான காரணத்தை வந்து இந்த விழிப்புணர்வுக்கு அப்புறம் தான் மக்கள் அதை பொருத்தி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி இயற்கை வஞ்சிச்சிருச்சு, கடவுள் நம்மளை வஞ்சிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு மனப்போக்கிலே மக்கள் வந்து பின்வாங்குறாங்க. இதுதான் அரசோட எதிர்பார்ப்பு. மத்திய அரசோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு அந்த நெடுவாசல்ல அந்த ஒரு சில ஏக்கர்களை மட்டும் கைப்பற்றி இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நேச்சுரலா என்ன ஆகும், ட்ரை ஆயிடும். அங்க நாங்க வாழ்றதுக்கான எந்த சாத்தியமுமே இருக்காது. ஸோ என்ன பண்ணுவோம், மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்,
கொஞ்சம் கொஞ்சமா இடம்பெயர ஆரம்பிச்சிடுவாங்க. ஒட்டுமொத்தமா ஊர் காலியாகும், சுற்றி உள்ள இப்ப கிராமங்கள் மத்திய காலியாகும். அரசு வந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் சொல்றாரு, இணையமைச்சர் சொல்லியிருக்காரு, எல்லாருமே மக்களுடைய கருத்துக்களை கேட்டு ஒருவேளை அந்த மக்கள் ஏற்கவில்லை என்றால் நாங்க அந்த திட்டத்தை கைவிடவும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் நேற்றைக்கே பதிவு செய்தாரு. அதுல உங்களுக்கு நம்பிக்கை இழப்பு இருக்கிறதா, நம்பிக்கை இருக்குதா? இல்ல, இதுக்கு மேல எப்படி மக்கள் 14 நாளா எல்லா விஷயங்களையும் மறந்து தமிழகம் முழுக்க மக்கள் இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு நெடுவாசல் நோக்கி குவிஞ்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியிலும் இதுக்கு மேல மக்களுக்கு இதை பிடிக்கலன்னு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது எப்போ அவங்க டெண்டர் கொடுத்துட்டாங்க, ஒரு தனியார் நிறுவனத்திடம் அதுக்கான ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு விட்டது. இதுக்கப்புறம் போய் மக்கள் கருத்தை கேட்டு என்ன பண்ணுவாங்க? இது என்ன லாஜிக்னு உண்மையிலே எங்களுக்கு இல்ல, அது ஒரு அதிகாரப்பூர்வமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு நீங்க மக்கள் கருத்து பதிவு செய்யப்படணும்னா அது வந்து ரெக்கார்டடா எல்லாமே வர வேண்டியிருக்கும் ஒரு அரசுன்னு போகும்போது. இல்ல வெறுமனே நம்ம வந்து இந்த விஷயத்தை வைத்து போக முடியாது. நீங்க சொல்ற லாஜிக்கலா கரெக்ட். நாங்க 14 நாள் இங்க இதைத்தானே நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம், இதே தானே கருத்தா இருக்க போகுது அப்படின்னாலும் அவங்க ரெக்கார்ட் பர்பஸ்க்கு இந்த விஷயங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கலாம். விவசாயங்கிறது வந்து எங்களுக்கு வந்து வழிபாடா இருக்கு அப்படிங்கிறது அவர் சொன்னதை நான் பிரமிச்சு போவேன்னு சொன்னதை மிகைப்படுத்தல, அது உண்மையும் கூட. நான் அந்த பகுதி போகும்போதும் கூட அது அவ்வளவு பசுமையாக ஒரு வளமையான ஒரு பகுதியா இருக்கு. 2 பக்கமும் தென்னந்தோப்பு உள்ளிட்ட பல இது இருக்கு. அவங்களுக்கும் வந்து புதுக்கோட்டையுடைய ஒரு பகுதி முழுமையாக வறட்சி, இன்னொரு பகுதி அவ்வளவு வளமையா மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப அந்த இடத்துல தான் மக்களுக்கான அச்சம் என்பது பெருசா இருக்கு. அவர் சொல்றாரு 25 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இப்படி எல்லாம் ஆகும். இது வந்து சயின்டிபிக்கா எவ்வளவு தூரம் சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற, அவரே சொன்ன மாதிரி அந்த கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள் பல பேர் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் பணிபுரிகிறாங்க. அவர்களுடைய அனுபவத்துல அவர்களுக்கு கிடைக்கிற தகவல்ல இருந்து சொல்றாங்க. அப்ப இந்த மக்களுக்கு குறைந்தபட்சமாக இதை பற்றிய எந்த விஷயத்தையும் டிரான்ஸ்பரன்சி இல்லாம பண்ணதான் தொடக்கத்துல இருந்து பிரச்சனையா இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல 1992ல இருந்து இது ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஓஎன்ஜிசி வந்து மக்களோட கருத்தை கேட்கறாங்க. எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் லீஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்க. லீஸ் 3 பேர்கிட்ட போடுறாங்க. இதெல்லாம் மக்கள் கருத்து கேட்க அதாவதுங்க அதான் நான் சொல்லிட்டேனே, ஒரு இடத்துக்கு உள்ள போகும்போது விஓக்கு தெரியாம போக முடியுமான்னு கேட்டா அது யாரும் பதில் இல்ல. ஆனா இன்னைக்கு சொல்றீங்க அது எங்களுக்கு தெரியாம உள்ள வந்துருச்சுன்னு. மக்கள் கருத்தெல்லாம் கேட்டு தான் உள்ள போறாங்க. எல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க. மண்ணெண்ணெய் எடுக்கிறோம்னு சொன்னாங்க, மக்கள் நம்ம மண்ணெண்ணெய் அதுல வருங்க. நான் சொல்றேங்க, இப்ப எடுக்கிறது வந்து முழுக்க மீத்தேன் கிடையாது, ஷெல் கேஸ் கிடையாது. நல்லா தெளிவா சொல்லிட்டாங்க. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், எண்ணெயும் கேஸ் தான் எடுக்க போறாங்க. அந்த எண்ணெய் என்ன ஆயில் இல்லங்கிறதா ஓஎன்ஜிசியோட இல்ல ஆயில் இருக்குன்னு சொல்லி க்ரூட் ஆயிலும் எடுக்க போறோம், கேஸும் எடுக்க போறோம். அந்த க்ரூட் ஆயில்ல மண்ணெண்ணையும் வரும். அது வந்து எப்படி அவங்க சொன்னாங்கல்ல வேற. ஆனா வந்து நேத்து ஒரு விவசாயி சொன்னாரு, ரொம்ப வருத்தமா இருந்தது, என்ன மிரட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அது வந்து லீஸ் டீட் வந்து ரிஜிஸ்டர்ட் லீஸ் டீட், போய் எஸ்ஆர்ஓட்ட போய் சப் ரிஜிஸ்டர்ல போய் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் வாங்கிட்டு வராங்க. அந்த மூணு பேர் இடத்துல நான் ஒரு விளக்கமும் சொல்றேன். அவர் அதான் சொல்ல விரும்புவார் நினைக்கிறேன். அந்த விவசாயி இன்னும் கொடுக்கல, டீடு கொடுக்கல. ஒருத்தர் வந்து கொடுத்துட்டாரு, இன்னொரு சுப்பிரமணியா, அவர் பேரு சுப்பிரமணியங்கிற விவசாயி தான். அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்களை பத்தி விரிவாக நான் சொல்றது வந்து குழந்தை வேலர், கோவிந்த வேலர், ராமு வேலர் 3 பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க. இன்னி வரைக்கும் போன டிசம்பர் வரைக்கும் 17.5 லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் ஆயிருக்கு லீஸ் அமௌண்ட். இப்போ இதை பண்ணிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒருத்தர் வந்துட்டு என்ன மிரட்டி வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க வச்சுங்க, என்ன தெரியல. இப்ப முதலமைச்சர்ல இருந்து விவசாயி வரைக்கும் யாரை கேட்டாலும் மிரட்டி வாங்கிட்டாங்க. அப்புறம் என்னதான் சட்ட ரீதியா பண்ண முடியும்? நான் கூட்டு போய் ஒரு இடம் விக்கிறேன், அந்த இடத்த நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. அப்புறம் இந்த இடத்துல இல்ல, நீங்க ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அதுக்கான பதில் அவரே சொல்லலாம். சுப்பிரமணியன் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியும், நான் அதை சொல்றதை விட நீங்களே அதை பத்தி பேசுங்க. நிச்சயமா அந்த சுப்பிரமணியன்றவர் முதல்ல அணுகப்பட்டிருக்காரு. அப்போ ஓஎன்ஜிசி அதிகாரிகள் அணுகப்பட்டிருக்காரு. இந்த மாதிரிங்க இந்த இடம் எங்களுக்கு வேணும், நாங்க இங்க இருந்து மண்ணெண்ணெய் எடுத்துப்போம். ஏன்னா மண்ணெண்ணெய்ன்றதான் எங்களுக்கு தெரிஞ்ச எரிபொருள். அப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச எரிபொருள். பெட்ரோல் டீசல்லாம் கூட நாங்கள் வண்டியெல்லாம் கூட உபயோகிக்க ஆரம்பிக்கல எங்கள் கிராம பகுதிகளில். மண்ணெண்ணெய்ன்றதான் அவங்க மண்ணெண்ணெய் எடுக்க போறாங்க நினைச்சோன்றதே அதுவுமே ஒரு அறியாமை தான். இப்போ இங்க யார் கூடலாம் ஒப்பந்தம் போட்டாங்களோ, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒப்பந்தத்தோட எந்த நகலும் எந்த விவசாயிகிட்டையும் இல்லை. வெறும் கையெழுத்தோ கைநாட்டு மட்டும்தான் போட்டாங்க. இது ஒரு அறியாமையில ஒருத்தன் செய்யற விஷயம். இன்னைக்கு விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் அதை எதுக்குறான்றது இது என்ன தவறாகும்னு தெரியல. அதாவது ஒரு அரசு ஒரு தனியார் நிறுவனம் சண்டை போடுது அப்படின்னா நம்ம அதை வேற வகையில் வகைப்படுத்தலாம். ஒரு அரசு பொதுமக்கள் கிட்ட நீங்க ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க, அவள் தான் சட்டம் முடிஞ்சு போச்சு, நீங்க இப்ப எதுவும் கேள்வியே கேட்க கூடாது அப்படின்றாங்களா? ஒரு அறியாமையில ஒருத்தர் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்களோட பசங்க அவர் என்ன சொல்றாரு, அறியாமையில பண்ணல, 17 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு வந்து அதுக்காக ஒப்பந்த பணமாக லீஸ் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க, அதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனா இப்ப ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி. இப்ப ஏன் எதிர்க்கிறான்னு கேட்கல. இப்படி எதிர்த்தா ஓஎன்ஜிசி என்ன பண்ண முடியும்னு கேட்கிறேன். இப்ப அடுத்த ஸ்டெப் எங்க அமைச்சர் பொண்ணார் என்ன சொல்றாரு, எந்த திட்டமுமே மக்களுக்கு எதிர்ப்பா நாங்க பண்ண முடியாது, பண்ண மாட்டோம், இதை மக்கள் கருத்தை கேட்டு பண்ணுவோன்றது ஒரு நாங்க அடுத்த ஸ்டெப். நான் முதல்ல என்ன சொல்றேன்,
எதையுமே ஓஎன்ஜிசி பண்ணாம ஓவர் நைட்ல ஹெலிகாப்டர்ல குதிச்ச மாதிரி சொல்லாதீங்க. சுப்பிரமணியோட விஷயத்தை அவர் சொல்ல அவர் வரல. இல்ல நான் குறிப்பிடுறேன், அது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு அந்த மாதிரி ஒரு கிராம பகுதியில் இருக்கிற ஒரு விவசாயி, அவருக்கு பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது, உங்களை போன்ற வழக்கறிஞர் கிடையாது, என்ன மாதிரி இந்த அரசாங்கத்தை எதிர்கொள்ளணுங்கிறது தெரியாது. அப்படியான ஒருத்தர்கிட்ட அவங்க நீங்க வந்து ஒரு 10 அதிகாரிகள் முன்னாடி உட்கார்ந்து நீங்க இந்த கையெழுத்தை போடலன்னா அதுக்கான பின்விளைவுகள் வரும், நீங்க வந்து உங்களுடைய நிலைமை உங்கள்கிட்ட இருக்காது, அதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு வர வேண்டிய லீஸ் தொகை கூட கிடைக்காது, மொத்தமா உங்களுடைய எதிர்காலமே போயிடும்னா அவருக்கு என்ன தோணுது? அவர் ஆனா 2 ஆண்டுகளாக அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு இருந்துச்சு என்ன வெளியூர்ல அந்த ஊர்ல வச்சு கூட பேசல, சைக்கலாஜிக்கலா நீங்க அவர் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் 10 பேர் உட்கார்ந்தாலே நேச்சுரலா அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் வருது. என்ன இப்ப நம்ம ஒருவேளை அதிகாரிகள் கேட்கறது, அவங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்ஐஏ பெரிய அதிகாரி தான், அல்லது ஏன்னா விஓவே பெரிய ஆளா பாக்குறாங்க. அப்ப அப்படியான ஒரு நிலையில இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு ஓஎன்ஜிசியோ அல்லது வேற நிறுவனங்களோ, நான் இது வந்து மத்திய அரசு இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சின்னு இல்ல, பொதுவா இந்த சிஸ்டம்ல இப்படி ஒரு அணுகுமுறை இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து சரியாவே இருக்க முடியாது. இப்ப எல்லா திட்டங்களுக்குமே பிரச்சனை எங்க வருதுன்னா, நம்ம வந்து பத்திரிகையில ஏதோ ஒரு மூலையில வந்து அதை பத்தி ஒரு இதை சொல்லிட்டு போயிடுறோமே தவிர அந்த திட்டம் குறித்த டிரான்ஸ்பரன்சி அவங்க ஆரம்ப தொடக்க நாள்ல இருந்து சொல்றது, இங்க என்ன வரப்போகுது என்ன செய்ய போறோங்கிற ஒரு பெரிய அச்சம் வந்து அவங்களுக்கு உருவாகுது. அதுவும் இந்த திட்டம் மத்திய அரசால இப்போ எக்ஸிகியூஷன் பார்ட்டுக்கு வரும்போது அதை பற்றி நிறைய அவங்களுக்கு இன்புட்ஸ் வருது. முன்னாடி மாதிரி இல்ல, இன்னைக்கு வந்து எங்களுக்கு விழிப்புணர்வு நிறைய இருக்கு, அல்லது எங்க இளைஞர்கள் எங்களுக்கு நிறைய அதை பத்தின அறிவுரைகளை சொல்றாங்க அப்படின்றாங்க. அப்ப இந்த பிரஷரோட ஒரு விஷயத்தை அங்க நடத்த முடியாதுல்ல. இப்ப நீங்க மக்கள் கருத்தை நாங்கள் கேட்கிறோம்னு மத்திய அரசாங்கம் சொல்லும் போது அந்த தனிப்பட்ட விவசாயியுடைய கருத்தும் கேட்கப்பட்டிருக்கணும், அவருடைய விருப்பம் இல்லாமல் அந்த நிலம் கொடுக்கப்படணும்ன்ற பிரஷர் அப்ளை பண்ணவும் முடியாது. அப்படி உண்மையிலே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கன்சென்ட் யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. இப்போ சொல்றேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. இதுக்கு தானங்க ஒரு இடத்துல மக்கள் பிரதிநிதி அப்படியான ஒரு அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறது அதுக்குதான் ஒரு எம்எல்ஏ இருக்காருங்க, அங்க ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அங்க வார்டு கவுன்சிலர் இருக்காரு. இது மாதிரி பல பேர் வந்து மிரட்டி போறாங்கன்னு அவர் வச்சிருக்கோம். நம்ம அவர்கிட்ட சொல்லணும், அவர் எம்எல்ஏ சொல்லணும், எம்எல்ஏ அமைச்சர்கிட்ட சொல்றோம், இதான் நம்ம செட்டப். ஆனா நீங்க மிரட்டி வந்தாங்க 10 வருஷம் பொறுத்து நீங்க சொல்றதை நான் நம்ப சொல்லும் போது 2 ஆண்டுகளா அவருக்கு இருக்கிற போராட்டத்தை நான் கேட்கிற நியாயமான கேள்வி தானே. இப்ப இருக்கிற விஞ்ஞான உலகத்துல ஒரு வார்டு கவுன்சிலர் கூட்டி ஒருத்தர் மிரட்டுறாரு, இவர் சொன்னாரு தனியார்னா நீங்களே சொன்னீங்க முதலமைச்சரையே மிரட்டப்படுறாருன்னு சொல்ற போது அப்புறம் எப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரியல. எல்லாரும் ஒரு யாரை கேட்டாலும் ஒரு 2 வருஷம் லேண்ட் வித்தங்க மிரட்டினாங்க. இந்த அப்ரோச் இதை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. அதை அவர்களுடைய அந்த அச்ச உணர்வை புரிந்து பேசுகிறீர்களா அப்படிங்கிற எனக்கு கேள்வி இருக்கு. கண்டிப்பா புரிஞ்சுக்கல. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, அவரு இப்ப ஏதோ வந்த உடனே இந்த மக்கள் வந்த உடனே அவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு இல்ல. அப்படி சொல்ல அவரு வந்து ஆத்மார்த்தமா அந்த விஷயத்தை நீங்க சொல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ஏன் கருத்து கேக்குறீங்க? முதல்ல கேட்கலன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல கேட்டவங்க கேட்டவங்க எல்லாம் சைன் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப இப்படி மாறும் போது மீண்டும் ஒரு முறை கேட்பாங்க. இப்ப ஏன் கருத்து கேக்குறீங்கன்னு கேட்கல, ஏன்னா கேட்கப்பட வேண்டும்ங்கிறது அவங்களோட கோரிக்கை. அதுக்கு உதாரணம் எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, மொத்தமா ஒரு 4 பேர் தான் லேண்ட் ஓனர். ஒரு 5000-10,000 பேர் வசிக்கிற ஒரு கிராமத்துல இப்படி ஒரு திட்டம் அமுல்படுத்தப்பட்டா அந்த 5000-10,000 பேர் மட்டும் இல்ல, சுத்தி உள்ள ஒரு 100 கிராமங்கள் பாதிக்கப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிற ஒரு இடத்துல லேண்ட் ஓனர் 4 பேர்கிட்ட மட்டும் நம்ம கருத்து கேட்டா போதுமா? அவங்களோட இடம் இல்ல, அந்த இடத்தை லீஸ்க்கு எடுக்கும் போது அதுக்கான ஆய்வு பணி நடத்தும் போது அதுக்கு தேவையா அப்படின்னு இருக்கு. முதல்ல இங்க வந்து நமக்கு என்ன இருக்கா, இல்ல வேற கேஸ் எடுக்க போறோமா, அப்படிங்கிற மீத்தேன் எடுக்கிறோமா, எதுவுமே தெரியாத பட்சத்துல எல்லார்கிட்டையும் போய் கேட்க முடியுமா? அது நடைமுறை சாத்தியமாங்கிறது எனக்கு தெரியல. அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இப்ப முக்கியமா இந்த கேள்வி இருக்கு. தொடர்ந்து அவங்க நேற்று முன்தினம் திரு நாராயணனும் அதே தான் சொன்னாரு. இப்படி இந்த அதிகாரிகள் இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த அதிகாரிகள் மேல புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழக அரசாங்கம் தயாரா இருக்கா, அல்லது புகார் வராமலே கூட நீங்க எடுக்கலாம்? நீங்க என்ன சொல்றீங்க? இது எங்களுடைய நாலேஜுக்கே வரல, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல ஏன்னா அமைச்சர் பேட்டியில கொடுக்கிறாரு, அப்படி ஒரு விஷயம் நாங்க வந்து அனுமதியே கொடுக்கப்படலன்றாரு. ஆனால் அதற்கான அனுமதியை ஓஎன்ஜிசி கேட்டிருக்கிறது, அதுக்கு பணம் கட்டி இருக்கிறது. அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்லயும் அதிகாரிகள் வந்து இப்போ 10 நாள் போராட்டம் வரைக்கும் கூட அவங்க வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல. 10வது நாள்ல தான் சார் ஆட்சியர் அங்க வந்து விசாரணைக்கு வருகிறார். அப்ப இதுக்கு முன்னாடி அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கு தெரியாம இது நடந்துச்சா, அல்லது ரெவென்யூ அபிஷியல்ஸ்க்கு தெரியாம நடந்ததா? அப்ப அதற்கு உடந்தையாக இருந்தார்கள், அல்லது இதெல்லாம் தெரியாம நடந்துச்சு அப்படிங்கிற கணக்கில் எடுத்துட்டு போறதா? இது எப்படி நீங்க எடுத்துக்கலாம்? அந்த நேரத்தில் அரசு அதிகாரிகள் வந்து மத்திய அரசு மாநில அரசு அதிகாரிகளோட கலந்து பேசும்போது செய்யும்போது இது முறையான அரசு அதிகாரிகளே நடவடிக்கை எடுக்கும் போது அந்த அரசு அதிகாரிகள் சொல்லும் போது கீழே இருக்கிற அதிகாரி என்ன செய்ய முடியும்? வில்லேஜ் மணியானும் ஆரோக்கியம் மாவட்ட ஆட்சியர் வரைக்குமே அவர் சொல்றாரு. மாவட்ட ஆட்சியருடைய வந்து மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடக்க முடியாது. ஒரு மத்திய அரசாங்கத்துடைய திட்டம், ஓஎன்ஜிசியோட திட்டம் ஆய்வு பண்ணி நடத்தப்படும் போது தலைமைச் செயலகத்திலிருந்து அன்னைக்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சின்னு சொல்லல, 2008-09 அன்னைக்கு அனுமதி விடுன்னு சொல்லும் போது கீழே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை கூப்பிட்டு சொன்னா என்ன செய்வாரு?
அவர் கூட்டிட்டு போய் இடம் இன்ஸ்பெக்ஷன் காட்டுவாரு, அவர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கூட சொல்லுவாரு, தாசில்தார் கூட சொல்லுவாரு, இதுக்கு முழுமையா கூட இருந்து எல்லாம் பண்ணி இந்த பிரச்சனை தொடங்கின பிறகு இப்போ வந்து மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகுதான் மக்கள் ரோட்டுக்கு வர்றாங்க. ஒரு நிமிஷம், இன்னைக்கு டெண்டர் பாஸ் ஆகி வேலை எடுத்தா வந்து துவங்கும் போது இத்தனை சண்டை போடுறோம். இப்ப 2010 ஆய்வு குழி தோண்டும் போது நீங்க நிறுத்திருக்கலாமே. இல்லங்க, ஆய்வு பணியை நீங்க எப்படிங்க தடுக்க முடியுது? என்ன எப்படி தடுக்க முடியாது? இருக்கா இல்லையான்னு பாக்குறது அன்னைக்கு வந்து அன்னைக்கே தடுக்க முடியாது. இது செய்யவே கூடாதுன்னு சொல்லிருக்கலாம். கிடைக்குதா இல்லையாங்கறதே நீங்க தடுத்துருவீங்களா? அதிமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அனுமதி கொடுத்தாரு. இப்ப இருக்கிற அரசாங்கம் இனிமே ஆய்வு பணிகளை இங்க நடத்த விடாது அப்படின்னு நான் கேக்குறது. ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தாரு. நீங்க கேக்குறது அனுமதி கொடுத்த தவறுனா இப்ப நீங்க வந்து ஆய்வு பணிகள் நடத்துவது அனுமதி கொடுத்தவங்க நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுக்கணும். இல்ல சொல்ற, இப்ப நீங்க வந்து ஆய்வு பணிகளே இனிமே நாங்க தமிழ்நாட்டுல நடத்த விட மாட்டோம் அப்படின்னு தமிழக அரசு உறுதி கொடுக்கிறாங்க. பாதிக்கிற ஆய்வு பணி தான் நிச்சயமா கொடுக்க மாட்டோம். இல்ல மக்களை பாதிக்கிறதுனா இப்ப நான் இதுதான் இதே எக்ஸ்ட்ராக்ஷனுக்குங்க, இதே ONGC ப்ராஜெக்ட் இல்ல ONGC ப்ராஜெக்ட்ஸ்க்கு தன்மையை பொறுத்து இல்ல அந்த தன்மையை நான் கேக்குறேன், தன்மையை குறிப்பிட்டு கேக்குறேன். ONGC ப்ராஜெக்ட்ஸ் எதுனாலும் தமிழ்நாட்டுல இனிமே ஆய்வு பணிக்கு தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்காது. அது மக்கள் பாதிக்காத ஒரு மலை பிரதேசமா இருக்கு, அந்த பூமி வந்து செயல்பாட்டுக்கு இல்லாத ஒரு பூமி, வறட்சி பூமியா இருக்குது, ஒரு மானாவாரி பூமியா இருக்குது, அந்த பூமியில ஒரு தொழில் செய்யறதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது விவசாய நிலம் பாதிக்குது. இவங்க கோரிக்கை என்ன? விவசாயம் நல்ல முறையா 80கள்ல இருந்து டெல்டா பகுதியில இத்தனை இடங்கள்ல ஆய்வு பணிகள் நடந்த போதெல்லாம் அல்லது அதுக்கு பிறகு திட்டம் செயல்படுத்தப்பட்ட போதெல்லாம் ரெண்டு ஆட்சிகளுமே இருந்திருக்கு. அதனால ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் சொல்லிட்டு நம்ம போயிட முடியாது இந்த இடத்துல. இல்ல நீங்க என்ன சொன்னீங்க, ஆய்வு பணி அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க முடிச்சிருந்தீங்க. இப்ப வந்து எக்ஸிகியூஷன் பார்ட்டுக்கு வரும்போது அது உடனடியா அதுல தலையிட்டு இருக்கலாம். மக்கள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளவு தெரியும் இந்த விஷயங்களை பத்தி, ஆனால் அவங்களுக்கு செய்தியை பார்த்து இன்னைக்கு போராட்டத்துக்கு வர்றாங்க. அதற்கு முன்னதாகவே அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது இது குறித்த எல்லா புரிதல்களும் இருக்கும், அவங்களுக்கு அதுக்கான எல்லா அதிகாரங்களும் இருக்குது. நம்ம என்ன முன்னாடி வந்து நடவடிக்கைகள் எடுத்தோம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல சார். அரசு வந்து அவர் என்ன சொல்றாரு? இல்ல பாரதிய ஜனதா கட்சியில சொல்லப்படுற குற்றச்சாட்டு ஜனதா கட்சி பத்தி நான் பேசல. அவர் இது கொள்கை ரீதியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு தொழில் வளம் நடத்துறதுக்கு இந்தியா முழுவதும் நடவடிக்கை கொண்டு வர்றாங்க. ஒரு பர்டிகுலரா நம்ம இடத்துல நம்ம வேண்டாம்னு போராட்டம் பண்றது முன்கூட்டி அவங்க என்ன கனவுலையா பரவ உங்களுக்கு இந்த மக்கள் எதிர்ப்பாங்க திட்டங்கள் கூட வேண்டாம்னு சொல்றீங்க. மக்கள் எதிர்ப்பதால் தான் நீங்க இந்த திட்டத்தை விடுறீங்களா? போராட்டம் பண்றாங்க. மக்கள் எதிர்ப்பதால் தான் தமிழ்நாடு அரசாங்கம் இப்ப இந்த திட்டத்தை எதிர்க்குது. எந்த திட்டமே எதிர்க்க நாட்டுல வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும். எப்படி கொடுப்பாங்க? மக்கள் எதிர்ப்பதால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து அதிமுக அரசாங்கம் எதிர்க்கிறதா? அது வந்து இப்ப தமிழக அரசு மக்கள் எதிர்ப்பதனால மட்டும்தான் இது எதிர்க்குதா? மக்கள் இப்ப எதிர்க்கிறாங்க எங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? மக்கள் எதிர்ப்பால் மட்டுமே. தஞ்சாவூர்ல விவசாயம் தான் பண்றாங்க, அங்கேயும் 20-25 வருஷமா இதை எடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து விவசாய பூமி இனிமேல் தொடர்ந்து பாதிக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாங்கிற பிரச்சனைனால சரி வேண்டாம்னு சொல்றோம். அதுதான் கேக்குறேன், பாலிசியா தமிழ்நாடு அரசாங்கம் இதை எடுக்குது. அவர் என்ன கேக்குறாரு, தனிப்பட்ட நெடுவாசலுக்கு மட்டும் ஏன் பேசுறீங்க? பாலிசினா இதுதான் பாலிசின்னு சொல்லுங்கங்கறாரு. தமிழ்நாடு அரசாங்கத்தோட பாலிசி இதுவா? அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் போது இதெல்லாம் வேற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. அந்த திட்டத்தினால யாருக்கு பாதிப்பு இல்லாத திட்டமா இருந்தா அதையும் செய்ய வேண்டாம்னு சொல்ல முடியுமா? இப்ப வரைக்கும் முக்கியமான கேள்விக்கு முதல் கேள்விக்கே வரல. இந்த திட்டம் கைவிடப்படுமா மாட்டாதா? மத்திய அரசாங்கம் என்ன எடுக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கமும் சொல்லி இருக்கிறது. இப்ப அதனுடைய அழுத்தம் இன்னும் கூடி இருக்கு. மக்கள் மட்டும் கோரிக்கை வைக்கல, தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறாரு. இதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கமும் எதிர்க்கிறது, மக்கள் எதிர்க்கிறாங்க. மக்கள் எதிர்க்கும் போது நாங்க அதை வந்து கைவிட்டுருவோன்றீங்க. அப்ப மத்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு கைவிடுவதற்கு தயாரா இருக்கு. மக்களுக்காக தான் அரசு நாங்கள் ஒரு திட்டம் கொண்டு வரோம், நாட்டு நல்லதுக்காக சொல்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம 700 மெகாவாட் டெய்லி இப்போ நம்ம ராம்நாட்லேருந்து வந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் பைப்லைன் வச்சு தான் அது வந்து ஃபியூலிங் பண்ணி தான் இப்போ பவர் பிளான்ட்லேருந்து வருது நமக்கு 700. நான் வந்து இப்போ பண்ணுறது எல்லாமே ஓஎன்ஜிசியோட நன்மைக்காக இல்லை, எல்லாமே அட் த லாஸ்ட் வந்து என் பாயிண்ட் யாருன்னா மக்கள் தான். மக்களை கேட்குறோம், மக்கள் வந்து முடியாதுன்னு ஸ்டபானா இருந்துட்டாங்கன்னா பொன்னார் அவர்கள் சொன்ன மாதிரி தான் அவர்கள் கருத்துக்கு மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுதான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, யாருக்காக நீங்க நன்மைன்னு சொல்றீங்களோ அது யாருடைய இழப்புல இருந்து அந்த நன்மை வருகிறது அப்படிங்கறத தான் கேள்விக்குள்ளாக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு சொல்றேன். இது இப்போ நாங்க கண்டுபிடிச்ச ஒரு புதிய ஒரு கொள்கை மாதிரி சொல்றீங்களே. உங்க கொள்கை என்ன? இப்ப இருக்கிறது எக்ஸிகியூஷன். இப்ப அதிகாரத்துல நீங்க இருக்கீங்க, செயல்படுத்தக்கூடிய இடத்துல நீங்க இருக்கறதுனால உங்கள்ட்ட கேக்குறாங்க இத விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றதுங்க? மக்கள் சொல்றாங்க. அதுதான் மக்கள்கிட்ட கருத்து கேட்போம். இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. இல்லங்க, நான் சொல்றது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் இன்னொன்னு சொல்லுச்சு, எங்களுக்கு இது விஷயமே தெரியாதுன்னு சொல்லுச்சு. அது நம்பறதா? ஆதாரத்தோட காமிக்கல. அதற்கு பிறகு ஆய்வு பணிகள் நடத்தி இன்னைக்கு போராட்ட குழுவினர் சந்தித்து அவர்களோடு பேசி அதுக்கப்புறம் முதலமைச்சர் சொல்றாரு இந்த திட்டத்தை உறுதியாக நாங்க தடுத்து நிறுத்துகிறோம்ன்றாரு. அதுக்குள்ள எல்லா ஆய்வு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அவர் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்துட்டு தான் இப்படி ஒரு முதலமைச்சர் சொல்லும்போது நிச்சயமாக அது வந்து இந்த டாக்குமெண்ட் பார்த்தாரா எனக்கு தெரியும். முதலமைச்சருக்கு ஒரு ஆலோசனைக்கு பிறகுதான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு. நிச்சயமாக எந்த ஒரு இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கும் போது ஒரு முதலமைச்சர் அதிகாரிகள்ட்ட ஆலோசிக்காம மற்ற விஷயங்களை ஆலோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுக்க போறதுல தமிழ்நாடு அரசாங்கம் இதை எதிர்க்கிறது. ஏற்கனவே புதுச்சேரி அரசாங்கம் எதிர்த்திருக்கிறது.
அப்ப அரசாங்கம் எதிர்க்கும் போது, தமிழக ஒரு மாநில அரசாங்கம் எதிர்க்கும் போது மக்கள் கூட வந்து அவங்களுடைய எமோஷனல் பாண்டிங்ல எதிர்க்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு அரசு எடுக்கும் போது எல்லா விதமான விஷயங்களும், எல்லா கான்சிக்வன்சஸையும் பார்த்துட்டு, நன்மை தீமைகளை பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். அப்ப அந்த முடிவை நீங்க ஏற்கிறீங்களா தான் கேள்வி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள்கிட்ட தான் வரேன், அதுக்கான பதிலை கேட்கிறேன். நேர்பட பேசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். எதிர்த்து பேசிட்டு